தமிழ் மக்களுக்கு வணக்கம். நேத்தி காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தோம்னா, அந்த சீமான் அவர்களுடைய வழக்கு சம்மந்தப்பட்ட பரபரப்பு நியூஸ் தான். பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தோம்னா, இன்னொரு ஒரு பரபரப்பு. அதாவது சீமானுடைய வீட்டிற்குள்ளே சென்று அத்துமீறி நுழைந்து, அங்க வந்துட்டு அந்த அவருடைய தனிப்பட்ட காவலாளியை வந்து தாக்கியது மட்டும் இல்லாமல், அவர் தரதரன்னு இழுத்துட்டு போய் ஜீப்ல ஏத்தி கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு, அவர வந்து ரிமாண்ட் பண்ணது, கொலை முயற்சி வழக்கு உட்பட அவர் மேல பதிவு பண்ணது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சீக்வென்ஸ் ஆஃப் ஈவெண்ட்லேருந்து ஒண்ணு ஒண்ணா நம்ம வந்து அத பிரேக் டவுன் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் இந்த காணொளி. ஏன்னா இங்க இந்த பரபரப்புக்காக நெறைய பேர் நெறைய விஷயங்கள் பேசிட்டு போறாங்க. அதாவது சீமானுக்கு ஆதரவாக பேசுபவர்களா இருக்கட்டும், அல்லது சீமானுக்கு எதிராக விமர்சனங்களை வைப்பவர் விமர்சனம் அப்படின்றத விட, சீமானுக்கு எதிராக வன்மத்தை கக்கக்கூடியவர்கள் தான் இங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி இந்த 2 தரப்பும் வந்து என்னென்ன தகவல்களை பரிமாறுறாங்க. ஒரு பக்கம் ஆதங்கம், சீமான் மேல இருக்கக்கூடிய பற்று, இன்னொரு பக்கம் சீமான் மேல இருக்கக்கூடிய வன்மம், வெறுப்பு. இது 2த்தையும் தள்ளி வச்சுட்டு நம்ம நடுநிலையா என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதாவது நீங்க வந்து ஒரு சம்மன் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னா, அந்த சம்மனை வந்து நீங்க நேர்ல வழங்கலாம். ஒரு வாட்டி நேர்ல வழங்கிட்டாங்க. அவரால அந்த தேதிக்கு வர இயலாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கடிதம் வாயிலாக தன்னுடைய வழக்கறிஞர் வாயிலாக கொடுத்து விட்டார் காவல்துறைக்கு. அப்படின்னும் பொழுது காவல்துறை இன்னொரு தேதியை கொடுக்கலாம். அந்த இன்னொரு தேதியை கொடுப்பது என்பது நீங்கள் உங்களுடைய ஆப் செயலி மூலமே நீங்க அனுப்பி வைக்கலாம். அதை அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்கனாலே ப்ளூ டிக் வந்துட்டாலே அவங்க அதை பார்த்து விட்டார்கள் என்ற அர்த்தம். இல்லை இமெயில் மூலமாக நீங்கள் அனுப்பலாம். இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அவங்களோட வீட்டில் போயிட்டு அவங்கள இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்ட்டையாவது நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். இப்படின்றதெல்லாம் வந்து சட்ட விதிகள் இருக்குது. இப்போது இந்த நோட்டீஸை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒட்டுறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க, நோட்டீஸ் வந்து ஒட்டினதுக்கப்புறம் எப்போ வேணாலும் நாங்கள் கிழிச்சிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இல்லை, இதில் வந்து ஒரு சின்ன ஒரு சட்ட விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு நோட்டீஸை வந்து ஒரு லீகலாக ஒரு கவர்மெண்ட்டோடைய நோட்டீஸ் என்பது கவர்மெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டி. அது இல்லீகலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒட்டுறது அப்படின்றதுக்கான, அதாவது அவர்கள் அதை ஒட்டலாம் என்கிற அந்த அனுமதி இருக்குது என்றால், அப்படி ஒட்டுகின்ற நிலையில் அதை பிப்பது கிழிப்பது அப்படின்றது வந்து உடனே அந்த இடத்துலையே நீங்கள் கிழிச்சு தூக்கி போடுறீங்க அப்படின்றது வந்து ஒரு டேமேஜிங் தட் பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் அது பார்க்கப்படும். அப்படி பார்க்கப்படும் பொழுது அது 1 மாத குற்றம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பிஎன்எஸ்எஸ்ல அது ஒரு மாத குற்ற செயலாக அது பார்க்கப்படுகிறது. அப்படியே இருந்தாலும் கூட உடனே அவரை கைது செய்யலாமா என்றால் முடியாது. ஏன்னா 1 மாத குற்றச்செயல் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது, அதுவும் இந்த செக்ஷனில் வரும்பொழுது என்ன அப்படின்னா, இது மஜிஸ்ட்ரேட்டை போய் நீங்கள் எஃப்ஐஆர் போடுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் எஃப்ஐஆரே போட முடியும் இந்த மாதிரியான குற்றங்களுக்கு. அப்படின்னும் பொழுது நீங்கள் எப்படி நேராக உள்ள வரீங்க, கதவை திறக்கிறீங்க, அவர் போட்டு அடிக்கிறீங்க, அவர் உடனே உங்களை அடித்தார், அவரை தற்காத்துக் கொள்ள முயற்சிப்பார். அது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஒருவருடைய தனிப்பட்ட இடத்துல நீங்க அத்துமீறி நுழைந்து ஒருவரை தாக்குகிறீர்கள் என்றால் அவரை தற்காத்துக் கொள்வதற்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம். அடுத்து சீமான் வந்து ஆஜராக வேண்டும். ஆஜராகிவிட்டால் அரெஸ்ட். அதுவும் வெள்ளிக்கிழமையாக பார்த்து அழைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை என்று வந்தால் கண்டிப்பாக அரெஸ்ட் இருக்கும். ஏன் அரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, எப்பவுமே வந்து இவங்க வெள்ளிக்கிழமை தான் முடிச்சுக்கிறாங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டே நீதிமன்றம் வந்து இருக்காது. அதனால நம்ம வந்து பெயில் போட முடியாது. மண்டே வரைக்கும் இழுத்துட்டா மண்டே வேற ஒரு காரணம் சொல்லி அதை ஃபர்தராக இழுத்துடலாம் அப்படின்றது இவங்களுடைய வழிமுறையாக இருக்குது. எப்போவுமே இவங்க அரெஸ்ட் வந்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தான் வந்து காவல்துறை பெருவாரியாக அரெஸ்ட்களை அப்படி தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ஆதங்கத்திற்கும் இடம் இருந்தது. ஆனால் அதற்கு தேவையில்லை அந்த ஆதங்கத்திற்கு அப்படின்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து எங்கிட்ட நிறைய பேர் வந்து அழைச்சி கேட்டபொழுது நான் சொல்லிட்டு இருந்தது அவங்கள்ட்ட வந்து, இது தேவையே கிடையாது, நீங்கள் ஆதங்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா, இது வந்து கோர்ட்டு சொல்லி ஒரு விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த விசாரணை அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக வேண்டி அவரை விசாரணைக்கு அழைக்கிறார்கள். இதில் அரசுக்கு எங்கிருந்து இடம் இருக்கு? அரசுக்கு இடமே கிடையாது. சும்மா ஒரு பரபரப்பை நீங்கள் ஏற்படுத்தி வச்சுக்கலாம், அவ்வளோதானே தவிர்த்து வேற இதில் ஸ்கோப்பே கிடையாது. அதாவது விசாரணைக்கு சம்மனை கொடுத்து விட்டால், காவல்துறையினர் கொடுத்து விட்டால், நீங்கள் அங்கே ஆஜராகி அவர்களுடன் ஒத்துழைத்து விட்டீர்கள் என்றால் உங்களை கைது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கட்டாயமாக இல்லை இந்த மாதிரியான குற்றச்செயல்களுக்கு. அது சில செக்ஷன்ஸ்லாம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கோஆப்ரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுவும் முக்கியமாக அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுத்துப்பூர்வமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த எழுத்துப்பூர்வமான ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்கிறது அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் கைது செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரலாம். ஸோ அது வந்து அந்த விசாரணைக்கு அழைக்கும்ன்ற நாள் அன்றைக்கே நடக்கணுன்ற அவசியம் வந்து பெருவாரியாக கிடையாது. இதுதான் நீதிமன்றத்துடைய அப்சர்வேஷனாக இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உத்தரவாகவே இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த 41A சிஆர்பிசி இருக்கு இல்லையா, இது என்ன சொல்கிறாங்க? அப்போது சிஆர்பிசி இப்போ பிஎன்எஸ்எஸ்ஸா வாட் எவர். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுனாக்க, அரெஸ்ட் இஸ் எக்ஸப்ஷன்.
பெயில் இஸ் தி நார்ம் அப்படின்னு சொல்லுது. அதாவது ஒருவரை கைது அரிதிலும் அரிதாக தேவை, இதை தவிர்த்து வேற வழியே கிடையாது, இவரை கைது செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு நிலை இருந்தால் தான் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுது உச்சநீதிமன்றம். அருணீஷ்குமார் வழக்கிலிருந்து ஆரம்பித்து, அதுவும் சம்மன் வழங்காமல் நீங்கள் அதை செய்ய முடியாது. சம்மன் வழங்கி அவர் அதற்கு ஒத்துழைத்து விட்டார் என்றால் நீங்கள் அதை தவிர்த்து அதை கடந்து வேறு ஏதாவது காரணம் இருந்தால் மட்டுமே நீங்கள் கைது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இதில் வந்து கைதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றத நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு வந்தேன். இப்போ இவர் வந்து ஆஜராகணும். இவர் வந்து காலையில் 11 மணிக்கு ஆஜராக சொன்னாங்க. இவர் வந்து ஊரில் இருந்த காரணத்தினால, தருமபுரியில் இருந்த காரணத்தினால அவர் மாலையில் தான் ஆஜரானார். மாலை வந்து ஒரு 5 மணிக்கு முதல்ல ஆஜராகலாம்னு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 8 மணின்னு சொன்னாங்க. 8 மணிக்கு அவர் ஆஜராகிறதுக்கு வந்துட்டார் அப்படின்ற நிலையில் அவர் கார்லேயே இருக்க வச்சுட்டாங்க. இல்லை, அங்கே வந்து கொஞ்சம் டைம் ஆகுது, நாங்கள் இங்கே லா அண்ட் ஆர்டர்லாம் சரி பண்ணணும் இப்படின்ட்டுலாம் வந்து ஒரு கதையை சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அங்கே முதலமைச்சர் நம்ம மாண்புமிகு பொம்மையுடைய பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் அந்த முதலமைச்சர் வந்து மேடையில் ஏறி உலரப்போகிறார் அப்படின்ற நிலையில் அதை வந்து எல்லா மீடியாவும் கவர் பண்ணணும். அதை கவர் பண்ணாமல் எல்லாமே சீமானை மட்டுமே கவர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னாக்கா அது சரி வராது அப்படின்றது அவங்களோட எண்ண ஓட்டமாக இருந்தது. போலீஸோடைய எண்ண ஓட்டமாக இருந்தது. வேறு வழி கிடையாது, போலீஸ் அதை தான் செஞ்சாகணும். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, அங்கே கூடிய தொண்டர்கள் அவங்களுடைய ஆர்ப்பரிப்பு, அங்கே இருந்த பரபரப்பு, இதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க மீடியா. ஏன்னா மீடியாவை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு டிஆர்பி. நீ என்னதான் டிஐபிஆரை வச்சு மிரட்டினாலும் கூட அவங்களுக்கு அவங்க டிஆர்பி தானே முக்கியம். அதனால் அவங்க அதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணியே கொண்டு போனாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலினுடைய விழா, இன்னொரு பக்கம் இந்த சீமானுடைய இந்த நிகழ்வு. இதில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பார்வையாளர்கள், நீங்கள் சமூக வலைதளங்கள்லேயே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அதிகப்படியான பார்வையாளர்கள் சீமானுடைய அந்த அந்த நிகழ்ச்சி, அந்த பரபரப்பு அங்கே இந்த காவல் நிலையத்துக்கு வெளியே, வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு எதிராக நடந்த அந்த நிகழ்ச்சியில் மட்டும்தான் இருந்தது. இப்போது அவர்கள் 11 மணிக்கிட்ட அவரை 10 மணி 10:30 மணி வாக்கில் அவரை உள்ளே அழைக்கிறாங்க. உள்ளே அழைத்து அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. 1 மணி நேரம் 13 நிமிடங்களோ என்னவோ அந்த விசாரணை நடந்திருக்கிறது. 15 நிமிடங்கள் நினைக்கிறேன். 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் இந்த விசாரணை நடந்திருக்கிறது. 63 கேள்விகள் கேட்கப்பட்டதாக நமக்கு தகவல் வருது. இந்த 63 கேள்விகளும் ஏற்கனவே கடந்த முறை விசாரணைக்கு அழைத்த பொழுது வேற ஒரு காவல்துறை அதிகாரி அவர் கேட்ட அதே கேள்வியை தான் இவரும் திருப்பி கேட்குறாரு. அப்போது இது ஒரு சம்பிரதாயம். கூப்பிட்டு உட்காரவை ஸ்டேஷனில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காரவை, நம்ம பவர் என்னன்னு காட்டுவோம். இப்படியான ஒரு விஷயமாகத்தான் இதை பார்க்குறேன். இன்னொன்று, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. தினம் தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள், சம்பவங்கள், தாக்குதல்கள், வன்முறை செயல்கள், தவிர்த்து போராட்டங்கள், ஆசிரியர்கள் முதல் கொண்டு ஊழியர்கள் முதற்கொண்டு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், லேக்டோஜியோ, சாம்சங் தொழிலாளர்கள், இப்படி எல்லாருமே போராட்டத்தில் இறங்கி ஒரு நாளும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்ற சூழலில் இவர்கள் எப்படியாவது மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக சீமானை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இவங்க அந்த ஈவேரா கும்பலை வந்து அந்த திமுக கும்பல், ஈவேரா கும்பல் என்பதை விட திமுக கும்பலை வந்து இவங்க குஷிப்படுத்தி ஆகணும். அதுவும் கும்பலை குஷிப்படுத்தி ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் மிக மிக கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறார்கள். ஈவேராவை வந்து அந்த அந்த ஃபர்னிச்சரையை போட்டு உடைத்து விட்டார் சீமான் அப்படின்றதுல வந்து அவங்க கடும் கோபத்தில் இருக்காங்கன்றதுனால அவங்கள குஷிப்படுத்தணும், எப்படியாவது இவரை வந்து சிறையில் வைக்க வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம். இவங்களுடைய எண்ண ஓட்டமே முதல்ல ஆரம்பத்துலேருந்து தவறுன்னு நான் சொல்கிறேன். அதாவது நமக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத, நமக்கு சாதகமாக இல்லாத கருத்தை ஒருவர் சொன்னால் அவரை சிறையில் வைத்து நம்ம பவர் என்னென்னு காமிக்கணும் அப்படின்ற எண்ண ஓட்டமே முதல்ல. இதுதான் பாசிசம். இவர்கள் மற்றவர்களை பாசிசம் என்று சொல்கிறார்கள், இதுதான் பாசிசம். இவர்களுக்கு எதிரான குரலே வரக்கூடாது. அதுவும் மிக கடினமான கேள்விகளாக வைக்கப்படுகிறது இல்லையா? இப்போ ஈவேரா குறித்து வைக்கப்பட்ட கேள்விகள் என்பது அது எதிர்வினை ஆற்ற முடியாத கேள்விகள் கிடையாது. ஒரு கருத்துக்கும் ஒரு எதிர்வினை நீங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அந்த எதிர்வினையை கொண்டு வருவதற்கு இவர்களுக்கு பொறுமை இல்லை. இரண்டாவது, இவர்கள் கட்டி வைத்த பிம்பம், அதாவது இருப்பதாக சொல்லிட்டோன்னு வைங்க, எல்லாருமே எல்லா லீடருமே, எந்த லீடர் எடுத்தீங்கனாலும் எந்த தலைவர் எடுத்தீங்கனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஈவேராவுக்கும் அப்படியே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. இவங்க இந்த ப்ளஸ்ஸை மட்டும் பூதாகரமாக பிம்பமாக ஆக்கி அதை மிகப்பெரிய அளவில் இவங்க வந்து ஒரு பலூன் மாதிரி ஊதி வச்சிருந்த காரணத்தினால இந்த மைனஸை போட்டு உடைக்கும் பொழுது என்ன ஆகிடுதுன்னா இந்த பிம்பம் உடைகிறது. நீங்கள் இருக்கிறது இருக்காமலே பேசிட்டீங்கன்னு வைங்க, ஆமாங்க ஈவேரா சொன்னது இது, ஈவேரா சொன்னது இவை, இதில் ஏற்கக்கூடியவை ஏற்க முடியாதவை, இது ரெண்டுமே இருக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இவங்க கட்டி வைத்த பிம்பத்தை மொத்தமாக போட்டு உடைத்தார் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்து விட்ட காரணத்தினால செய்வதறியாமல் இவர்கள் இந்த மாதிரி எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அலையிறாங்க. அப்போ இவர்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரே ஆயுதம் அவரை தனிப்பட்ட விதத்தில் தாக்குவது. அதற்காக இவர்கள் கையில் எடுத்திருக்கின்ற அந்த நபர் தான் இந்த பெண்மணி. இந்த பெண்மணியிடம் ஒரு 2 முறை நான் பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு
4 வருஷம் முன்னாடி நான் பேசியிருக்கேன். அப்போவே எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட மைண்ட் செட், அதாவது 2 இது இது ஒண்ணு ப்ளஸ், ஒண்ணு மைனஸ் 2மே சொல்லிடுறேன் நான். அவங்க கிட்ட இருந்த ப்ளஸ் அப்படின்றத விட நான் நான் பரிதாபப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஷி நீட்ஸ் ஹெல்ப். அவங்களுக்கு உளவியல் ரீதியாக உதவி தேவைப்படுகிறது. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைய தேவைக்கு நான் ஏதாவது ஒண்ணு மிரட்டி நான் என்ன வாங்க முடியும் அப்படின்றத பார்த்துட்டு, அடுத்தது அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ பார்த்துக்கலாம். அப்போ எனக்கு வந்து இதுவரைக்கும் கிடைத்த ஆட்கள், இப்போ நீங்கள் கர்நாடகாவிலே பார்த்தீங்கன்னா, இது மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் மேலே வச்சிருக்காங்க அவங்க. ஒரு சில பேர் மேலே வச்சிருக்காங்க அவங்கன்றத பார்க்க முடியுது. ஆனால் அங்கே வைக்கப்பட்ட நபர்கள்ட்ட இந்த மாதிரி வாலாட்ட முடியாது. ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய ஊர் அது பெங்களூர். அண்ட் அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அரசியல்வாதிகளும் இங்கே இருக்க மாதிரி காழ்ப்புணர்ச்சி கொண்டுலாம் இல்லை. இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது எல்லாம் ஒன்றா கூட்டிடுவாங்க. அப்படின்னும் பொழுது அவங்க இது எடுபடாது என்கிற காரணத்தினால அங்கே அதை பற்றி வேறு எதுவும் பேசல. அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கே இதை தொடர்ந்து கொண்டே இருந்தால் அரசியல் ஆதாயம் என்பது இருக்கிறது. அரசியல் ஆதாயம் யாருக்கு இருக்கிறது என்றால், இந்த திமுக, திக, இந்த கும்பல் போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதனால் அவர்கள் இதை உயிரோட்டமாகவே வைத்திருப்பார்கள். அதனால் நம்ம 15 வருஷம் 20 வருஷமாக ஒரு விஷயத்தை நம்ம இப்படி பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த 20 ஆனால் இந்த 20 வருஷத்தில் எத்தனை முறை மாறி மாறி பேசியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, அது பல முறை இருக்கும். அதனால தான் நீங்கள் நிறைய பேர் கேட்குறாங்க, அவர் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு அவர் வந்து சொன்னது காரணமாகத்தான் அதிமுக ஆட்சி காலத்தில் நடவடிக்கை எடுக்கலன்ட்டு. இல்லை, அது உண்மை கிடையாது. உண்மை என்னன்னா, நீங்கள் அதை விட மோசமாக அதிமுகவினரை விமர்சித்தும் இருக்கிறார் சீமான். ஆனால் நடவடிக்கையே எடுக்கலைன்னா 2 விஷயங்களுக்காக. ஒன்று என்னென்னா, இவங்க மாறி மாறி பேசக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை கொண்டவரை வைத்து நீங்கள் அரசியல் செய்வது என்பதை விட, அவரை நம்பி நீங்கள் வந்து ஒரு சட்ட இதில் எப்படி இறங்குவீங்க, நடவடிக்கையில் எப்படி இறங்குவீங்க? ஒன்று. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் சட்டம் தன் கடமையை செய்ய போகிறது. வழக்கு அவங்க நீதிமன்றத்தில் போகலாம், வழக்காடலாம். நீதிமன்றத்தில் வழியாக அவங்க வந்து அவங்க நீதியை நிலைநாட்டலாம். அதை விடுத்து அவங்க காவல்துறை வந்து முறைகேடாக பயன்படுத்தி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு அவங்க நிர்பந்தப்படுத்துவதை அதிமுக நிராகரிக்கிறது. அது செய்ய முடியாது. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்க, ஆர்டர் வாங்குங்க. இந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு எங்கள்கிட்ட வாங்க, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சட்டத்தை இப்படி காவல்துறை இன்னாரியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகிறோம். காவல்துறைக்கு நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறோம். நீங்கள் நீதிமன்றத்தோட ஆணையை நீங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ட்டு. அது மாதிரி எந்த உத்தரவும் இல்லாத பட்சத்தில் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற நிலையில் அதனால என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அப்போ இங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது எடுக்க முடியும் என்கிற அந்த சூழலை எப்படியாவது ஏற்படுத்த வேண்டும் என்று திமுக கும்பல் யோசிப்பது எதற்காக என்றால், சீமான் நெருடலாக இருக்கிறார் என்பதனால்தான். அதனால் இந்த விஷயத்தை வைத்து மீடியா எப்படி குளிர்காய்கிறதுன்றதையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அது உங்களுக்கு தெரியும். மக்களிடம் எப்படி உண்மை தகவலை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்றதை அறவே ஒழித்து விட்டார்கள். தந்தி டிவியில் போடுறான் நிதிக்கு மத்தியானம், சீமான் கைதா அப்படின்ட்டு. எப்படி வழக்கமாக ஒரு மீடியா ஹவுஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க ஒரு லீகல் கன்சல்டன்ட், அதாவது இந்த ஒரு சேனலுக்கும் ஒரு மீடியா ஹவுஸுக்கும் ஒரு லீகல் கன்சல்டன்ட் இருப்பாங்க. இப்போ விகடனுக்கு எடுத்தீங்கன்னாக்கா முன்னாள் நீதியரசர் சந்துரு, இந்த மாதிரி வந்து லீகலாக யாராவது சட்டம் தெரிந்தவர்கள், சட்டம் புரிந்தவர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்பாங்க. அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க அதுக்கான விடையே சொல்லுவாங்க. இது மாதிரி இல்லைங்க, இதுதான் வாய்ப்பு, அரெஸ்ட்டுக்கான வாய்ப்பு கிடையாதுங்க அப்படின்றத ஒரு வழக்கறிஞர் மிக தெளிவாக சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இந்த அரசாங்கத்தில் எது வேணாலும் சாத்தியம். ஆனால் ஒரு மீடியா ஹவுஸ் இப்படியான உண்மைகளை மக்கள் முன்னாடி கொண்டு போய் வைக்கணும் அப்படின்ற குறைந்தபட்ச பொறுப்பு உணர்வோடு இல்லாமல் பரபரப்புக்காக எதை வேண்டு வேணாலும் செய்தியாக போடுவேன் பேர்வின்னு சீமான் கைதா, என் நேரமும் கைது செய்யப்படலாம் இப்படின்லாம் வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி அதில் ஒரு டிஆர்பியை சம்பாதிக்கிறதுன்றது ஒரு ஈனப்பிழப்பு. அந்த ஈனப்பிழப்பை இந்த கும்பல் செய்தது. இன்னொன்று, அந்த தொண்டர்களுடைய ஆதங்கத்தை வைத்து குளிர்காய்வது, மக்களிடம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்துவது. ஒரு பரபரப்பு இருக்குது அப்படின்னா இந்த பரபரப்புக்கு அவசியம் இல்லை அப்படின்னு அசுவாசப்படுத்துறதுக்கு தான் மீடியா தேவை, நியூஸ் மீடியா முக்கியமாக. மாறாக அதை இன்னும் கூட்டுவதற்கு இவர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பது கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். அதுதான் இந்த விவகாரத்திலையும் அரங்கேறி இருக்கிறது. ஸோ இப்போ அவர் வந்து சீமான் அவருடைய அந்த வாக்குமூலத்தை கொடுத்து விட்டார், அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வைத்து அவங்க ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுவாங்க. இதை பாருங்கள், நாங்கள் வந்து 2 தரப்புலையும் விசாரித்தோம், அவங்க அந்த பெண்மணி தரப்பில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இவர் தரப்பில் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு, நீங்கள் என்ன உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீதிமன்றம் கேட்கும். அவங்களும் அவங்களோட ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இருதரப்பு வழக்கறிஞர்களும் வந்து
வழக்காடி அதுக்கப்புறம் ஒரு முடிவு வரும். அது தண்டனையாக இருக்கலாம். தண்டனையாக இருந்தால் அந்த தண்டனை அமல்படுத்தப்பட வேண்டுமா அல்லது அவர் அப்பீல் போகிறாரா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அவர் விடுதலை செய்யப்படலாம். விடுதலை செய்யப்பட்டால் அந்த எதிர்த்தரப்பு அதாவது பெண்மணி தரப்பு அப்பீல் போகிறாங்களா அப்படின்றதுலாம் இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள். ஸோ தெளிவாக இது வழக்காடு மன்றத்திற்கு சென்று விட்டது. இப்போ வழக்காடு மன்றத்துக்கு சென்று விட்ட நிலையில் இப்போல்லாம் வந்து சட்டம் வந்து பெண்களுக்கு ஆதரவாக மட்டுமே இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் சமீபத்தில் நடந்த சில தற்கொலைகள், பெண்களால் பாதிக்கப்பட்ட கணவன் அவர்கள் வந்து தற்கொலை செய்து கொண்டது அப்படின்ற அந்த சம்பவங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் விழித்து கொண்டு விட்டது. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சட்டங்களை இவர்கள் முறையாக பயன்படுத்துகிறார்களா, முறைகேடாக பயன்படுத்துகிறார்களா அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சட்டங்கள் அவசியமா என்றால் அவசியம். ஏன்னா இன்றைக்கு பெண்கள் வந்து எதிர்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் ஏராளம் அப்படின்ற நிலையில் அவங்களுக்கு அந்த சட்டம் அவசியம். ஆனால் அந்த சட்டம் முறைகேடாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றத உச்சநீதிமன்றமும் சொல்லி கொண்டு வருகிறது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் வந்து இதை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் அதை பார்க்குறேன். ஸோ இப்படியாக இந்த இந்த வழக்கு இதுவரையில் பயணித்திருக்கிறது. இனி இது வழக்காடு மன்றத்துக்கு போகும். ஆனால் இவர்கள் ஊடகத்தை வைத்துக்கொண்டு, இவர்களுடைய சமூக ஊடக மாஃபியாவை வைத்துக்கொண்டு இவர்கள் உருட்டி கொண்டிருப்பார்கள். இதற்கு பதில் சொல்லிக்கொண்டு நாம் தமிழர் தம்பிகள் நேரத்தை வீணடிக்கப் போகிறார்களா அப்படின்றதுதான் கேள்வி. வீணடிக்க மாட்டார்கள் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.